morning students. Today we are going to see the first lesson, His First Flight. It was written by Liam O'Flaherty. This is an interesting story of a bird, young seagull, who was afraid of flying. Every journey of 1,000 miles begins with a single step, but the single step is most difficult one to make. இந்த பாடத்தில் நம்ம ஒரு பறவையை பற்றி படிக்க போகிறோம். அந்த பறவை தான் சீகல். பறவையோட பண்பு என்ன? பறக்கிறது. பறவைகளாகவே என்ன செய்யும்? ரெக்கையை விரித்து பறக்க ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே இந்த பாடத்தில் வர பறவைக்கு பறக்கிறதுனாவே ரொம்ப பயம். எங்கே நம்ம பறந்தோம்னா கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு ரொம்ப பயத்தில் பறக்காமே இருக்குது. இதுக்காக அந்த பேரண்ட்ஸும் அந்த ஃபேமிலியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி இந்த பறவை பறக்க போகுது அப்படின்றத இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். Let's see the bird how made his first flight. The author Liam O'Flaherty was an Irish novelist and short story writer. இவர் ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட்டு, சிறுகதை எழுத்தாளர். The young seagull was afraid of flying. His parents had tried many ways to make him fly, but in vain. So they thought a plan to teach him to fly. The seagull பறக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுது. அவனுடைய பேரண்ட்ஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, அதனால் அந்த முயற்சிகள்லாம் வீணாகின. அதனால் அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. They flew away to another rock and left him alone. They did not give him anything to eat. He was very hungry. He saw his mother tearing a piece of fish. இவங்க பேரண்ட்ஸு, பிரதர், சிஸ்டர் எல்லாரும் இன்னொரு ராக்குக்கு போய் உட்காந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்டு எதுவுமே சீகளுக்கு கொடுக்காமையே போயிடுறாங்க. எதிரில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா ஒரு ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு கிழக்கி சாப்பிட்றத இந்த பேர்ட் பார்க்குது. உடனே இதுக்கு ரொம்ப பசியாக இருக்கிறதால அவங்கள பார்த்து கெஞ்சி கேட்குது, எனக்கும் ஃபிஷ் கொடுங்க. தாய் பறவை இதை பார்த்த உடனே சீகளை பார்த்து பறந்து வருது. Maddened by hunger, he dived at the fish, but his mother flew upwards and he started flying. He was frightened, but the next moment he realized that he was flying. He had made his first flight. பசியால் ரொம்ப இருக்கிறதால அவங்க அம்மா பறவை வந்தவுடனே கிட்ட வர்றதுக்கு முன்னாடி டைவ் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை பிடிக்க பார்க்குறது. அதே நேரத்தில் தாய் பறவை மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சிடுது. மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சோன்னா கூடவே இந்த பறவையும் பறக்குது. முதல்ல பயம் ஏற்படுது, அதுக்கப்புறம் தான் அது உணர்ந்து தானும் பறக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி இந்த பறவை தன்னுடைய முதல் அடியை எடுத்து வச்சு பறக்க ஆரம்பிக்குது. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? எல்லா வெற்றிக்கும் தடையாக இருக்கிறது பயம்தான். பயத்தை ஒழிச்சிட்டோம்னா நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். We conquer fear, we will realize we are born with wings. Glossary. Ledge, a narrow shelf. Shrilly, high-pitched voice. Cackle, a sharp noise. Gnaw, to bite or chew. Wet, sharpen. Preening, cleaning feathers with beak. Plaintively, sadly. திருப்பி நம்ம தமிழ் மீனிங்கை பார்ப்போம். லெட்ஜ்னா நேரோ ஷெல்ஃப், பாறையினுடைய விளிம்பு. ஷ்ரில்லி, ஹை பிச்டு வாய்ஸ், க்ரீச் என்று ஒலிக்கின்ற ஓசை. கேக்கிள், ஷார்ப் நாய்ஸ், பறவைகள்லாம் ஒரு மாதிரி கொக்கரிக்கும். அந்த கொக்கரிக்கிற ஓசைக்கு பேர் தான் கேக்கிள். நா, டு பைட் ஆர் சியூ, கடித்து மென்று சாப்பிடுறது. வெட், ஷார்பன், கூர்மையான. ப்ரீனிங், க்ளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக், பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா அழகால் தன்னுடைய ரெக்கைகளை சுத்தம் செய்யும், அதுக்கு பேர் தான் ப்ரீனிங். பிளெயின்டிவ்லி, சேட்லி. Let's we go to the grammar section, active and passive voice. Before that, we have to know about the tenses. How many tenses are there? Yes, 12 tenses are there. Basic, there are 3 tenses: present, past, future. Each tense has 4 types: simple, continuous, perfect and perfect continuous. Totally 12 tenses are there. In these 12 tenses, only 8 tenses are used in the active and passive voice. We can convey a message in 2 different ways without change the meaning. அதாவது ஒரு செய்தியை 2 வெவ்வேறு விதத்தில் நம்ம பொருள் மாறுபடாமல் குறிப்பிடலாம். இப்போ எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். திருக்குறளை கண்டுபிடிச்சது யார்? திருவள்ளுவர். இதை எப்படி சொல்லுவோம்? திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? திருவள்ளுவர் ரோட் திருக்குறள். இதில் செயலை செய்கிறது யார்? திருவள்ளுவர், அதான் சப்ஜெக்ட். செயல் ரோட், அது வேர்ப். அடுத்தது எதை எழுதினார்? திருக்குறள், அது ஆப்ஜெக்ட். SVO, இந்த பேட்டர்னில் இருக்கிறது தான் ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் அப்படின்ற வாக்கியத்தை நம்ம இன்னொரு வகையாகவும் சொல்லலாம். திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது. இதை இங்கிலீஷில் திருக்குறள் வாஸ் ரிட்டன் பை திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அப்படியே மாறிடுது. முதல்ல ஆப்ஜெக்ட் வருது, அடுத்தது வேர்பு,
அடுத்தது சப்ஜெக்ட் OVS பேட்டர்னில் வருது. இந்த OVS பேட்டர்னில் வருது தான் பேசிவ் வாய்ஸ். தமிழில் இதை நம்ம செய்வினை செயப்பாட்டு வினை அப்படின்னு படிச்சிருப்போம். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் இஸ் த டூயர் ஆஃப் த ஆக்ஷன், இட் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு வாட் பீப்புள் அண்ட் திங்ஸ் டூ. ஆக்டிவ் வாய்ஸில் செயலை செய்த சப்ஜெக்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். passive voice, subject is not the doer of the action, it gives importance to what happens to people and things. Passive voice அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. While changing active voice into passive voice, we have to follow certain rules. The rules are, rules number 1, interchange the subject and the object. சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் மாற்றணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் மாற்றி மாற்றி போட்டாலும் அதே மாதிரி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மாற்றுறது தான் ஃபர்ஸ்ட் ரூல். Second, change the pronouns in subject and object properly. Pronouns நம்ம சேஞ்ச் பண்ணோம். What are called pronouns? I, we, you, he, she, it, they. These words are called pronouns. இதை நம்ம பாசிவ்ல மாற்றும் போது எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். I changed into me. We வந்து us. You, you. He, him. She, her. It, they, themமா மாறும். Third rule, add suitable be form verb. Be form verb add பண்ணோம். Be form verb na என்னது? am, is, was, were இதெல்லாம் be form verb. இதை பாசிவ்ல மாற்றும் போது நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். Fourth rule, main verb should be changed into past participle. ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க மெயின் வெர்பெல்லாம் பாசிவாக மாற்றும் போது அதை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றணும். அதுதான் V3 ஃபார்ம் ஆஃப் வெர்ப். வெர்பை வந்து நம்ம 3 வகையாக எழுதலாம். V1, V2, V3. இப்போ ரைட் வந்து V1, ரோட் பாஸ்ட் டென்ஸாக மாற்றும் போது V2, அதே ரிட்டர்னு மாற்றும் போது V3. சிமிலர்லி ஈட், ஏட், ஈட்டன் இந்த மாதிரி நிறைய நம்ம எழுதுவோம். இதில் இந்த V3 ஃபார்ம் மட்டும் தான் நம்ம பாசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம ஒரு காலம் பார்க்க போகிறோம். இந்த டென்ஸ்லேருந்து எந்த டென்ஸை எப்படி மாற்றுறது இந்த காலத்தில் இருக்கோம், அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எந்த ஆக்டிவ் வாய்ஸையும் பாசிவாக மாற்றலாம், பாசிவை ஆக்டிவாக மாற்றலாம். என்னென்னா முதல்ல டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸுடைய ஸ்ட்ரக்சர், அப்புறம் எக்ஸாம்பிளோட இருக்குது. ஃபஸ்ட்டு டென்ஸு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசண்ட்டோடைய ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு ப்ளஸ் V1 வேர்பு வரும். அதை பாசிவாக மாற்றும் போது முதல்ல ஆப்ஜெக்டை கொண்டு வந்துட்டு ஆம், ஈஸ், ஆர் இந்த பி ஃபார்ம் வேர்பில் ஏதாவது ஒன்றை சேர்க்கணும். ஆமோ ஈஸும் சிங்குலரில் வரும், ஆர் வந்து ப்ளூரலுக்கு சேர்க்கணும், ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹீ பிளேஸ் கிரிக்கெட். ஹீ சப்ஜெக்ட், பிளேஸ் வேர்ப், கிரிக்கெட் ஆப்ஜெக்ட். ஏன் இங்கே பிளேஸ் போட்டோன்னா தேர்ட் ஃபார்ம் சிங்குலர்ன்றதால வேர்பில் எஸ் சேருது. இப்போ SVO பேட்டர்னில் இருக்க இது ஆக்டிவ் வாய்ஸ். இதை பாசிவாக மாற்றும் போது OVSக்கு கொண்டு வரணும். முதல்ல கிரிக்கெட் வந்து சிங்குலர் அப்படின்றதால ஈஸ் போடுறோம். கிரிக்கெட் இஸ் பிளேட் பை ஹிம். ஹீ என்ற ப்ரோனவுனை ஹிம்மா மாற்றணும். கிரிக்கெட் இஸ் பிளேடு பை ஹிம். செகண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதில் ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேர்போட V2 ஃபார்ம் ஆஃப் வெர்பை யூஸ் பண்ணோம். அடுத்தது பாசிவ் வாய்ஸில் அது மாறும்போது முதல்ல ஆப்ஜெக்ட், அடுத்தது பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வாஸ், வேர். வாஸ்னா சிங்குலரில் யூஸ் பண்ணோம், வேர் வந்து ப்ளூரல். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளை ஆட் பண்ணோம். எக்ஸாம்பிள், த போலீஸ் அரஸ்டட் த கிரிமினல்ஸ். போலீஸ் சப்ஜெக்ட், வேர்ப் வந்து அரஸ்டட், த கிரிமினல்ஸ் ஆப்ஜெக்ட். இதை நம்ம பாசிவில் மாற்றும் போது முதல்ல இதை கொண்டு வரணும், ஆப்ஜெக்டான த கிரிமினல்ஸ். த கிரிமினல்ஸ் வந்து ப்ளூரல், பாஸ்ட் டென்ஸ்ன்றதால வேர் போடணும். த கிரிமினல்ஸ் வேர் அரஸ்டட், அதோடைய V3 ஃபார்மும் அதே தான், அரஸ்டட் பை த போலீஸ். தேர்டு சிம்பிள் ஃபியூச்சர். ஃபியூச்சர்னாவே வில், ஷால் இந்த 2 வார்த்தை வரும். வில்லும் ஷாலும் வந்து கூட V1 வர்பு வந்தாவே அது ஃபியூச்சர் டென்ஸ். அதனுடைய ஃபார்மேட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில், ஷால் ப்ளஸ் V1 வர்ப். இதை பாசிவாக மாற்றும் போது முதல்ல ஆப்ஜெக்டை கொண்டு வரணும். வில், ஷால் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அது கூட பீன்ற வேர்டை யூஸ் பண்ணணும், ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எக்ஸாம்பிள், ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். ரோசி சப்ஜெக்ட், வில் சால்வ் வேர்ப், த ப்ராப்ளம் ஆப்ஜெக்ட். இதை பாசிவில் மாற்றும் போது முதல்ல ஆப்ஜெக்ட் த ப்ராப்ளத்தை கொண்டு வரீங்க, வில் எடுத்துகிட்டு அது கூட பி, வில் பி. சால்வ் எப்படி மாறும்? சால்வ்டு. இப்போ சால்வ்டு V3 வேர்பு வரணும். பை ரோசி, த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பை ரோசி. ஃபோர்த் டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னாவே வேர்போட ING சேர்ந்து வரும்.
இப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் ஈஸ் ஆர். ஆமோ யூஸும் சிங்குலருக்கு வரும், ஆர் ப்ளூரல், அடுத்தது வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். அதை பாசிவில் மாற்றும்போது முதல்ல ஆப்ஜெக்ட் கொண்டு வரணும். அடுத்தது ஆம் ஈஸ் ஆர், இந்த ஐஎன்ஜிக்கு பதிலாக பீயிங் அப்படின்ற வேர்டை போட்டுட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளை சேர்க்கணும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். The crow is building a nest. The crow subject is building verb, a nest object. இப்போ பாசிவ் மாற்றும்போது எதை கொண்டு வருவோம்? ஆப்ஜெக்ட், a nest. அடுத்து ஈஸ், அது சிங்குலர் இருந்தாலும் அதே ஈஸ் வரும். பில்டிங்கில் இருக்க ஐஎன்ஜிக்கு பதிலாக பீயிங். பில்ட் எப்படி மாறும்? பில்ட், பில்ட், பில்ட். V3ல வந்து பில்ட், அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்து பை த க்ரோ, a nest is being built by the crow. Number 5, past continuous tense. இதனுடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் வேர். பாஸ்ட் டென்ஸ் இருந்தாலும் வாஸ் அல்லது வேர், அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். இதை நம்ம பாசிவாக மாற்றும்போது எப்போவும் போல் ஆப்ஜெக்ட், அடுத்தது வாஸ் வேர், பீயிங், அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், we were planting some trees. We subject, were planting verb, some trees object. இதை நம்ம பாசிவாக மாற்றும்போது சம் ட்ரீஸ் என்ற ஆப்ஜெக்டை முதல்ல கொண்டு வரணும். இது வந்து ப்ளூரல், அதனால் பாஸ்ட்டு வேர் வரும். அடுத்தது ஐஎன்ஜிக்கு பதிலாக பீயிங், அது பெயிண்டட் பை அஸ். சம் ட்ரீஸ் வேர் பீயிங் பெயிண்டட் பை அஸ். அந்த வி வந்து ப்ரோனவுனு அஸ்ஸாக மாறுது. ஃப்யூச்சர் கண்டினியூஸில் பாசிவ் ஃபார்ம் கிடையாது. அடுத்து நம்பர் 7, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆக்டிவ் வாய்ஸ்லேயே பர்ஃபெக்ட் டென்ஸுனாவே அங்கேயே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம். அதனால் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம பாசிவாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இதை பாசிவாக மாற்றும்போது முதல்ல ஆப்ஜெக்ட் வரணும், அடுத்து ஹாவ் ஆஸ்க்குன்னு கூட பீன் சேர்க்கணும், ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளை சேர்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஷீ ஹேஸ் ரிட்டன் எ நாவல். இதில் ஷீ சப்ஜெக்ட், ஹேஸ் ரிட்டன் வேர்ப், அ நாவல் ஆப்ஜெக்ட்டு. இதை நம்ம பாசிவாக மாற்றும்போது அந்த ஆப்ஜெக்ட் அ நாவல் முதல்ல வரணும். அ நாவல், நாவல் பக்கத்தில் சிங்குலர் இருந்தால ஹேஸ். அ நாவல் ஹேஸ் பீன் ரிட்டன் பை ஹர். ஷீ வந்து ஹர்ராக மாற்றணும். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சப்ஜெக்ட் வரும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாவே ஹேடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஹேடு கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதை பாசிவாக மாற்றும்போது ஆப்ஜெக்ட் ப்ளஸ் had been plus past participle. Example, they had sent the parcel. இப்போ they subject, had sent verb, the parcel object. இப்போ முதல்ல இந்த ஆப்ஜெக்டை கொண்டு வருவோம். the parcel had கூட என்ன சேர்க்கணும்? been, had been sent. they எப்படி மாறும்? them, by them. the parcel had been sent by them. Number 9, future perfect. Subject will have, shall have plus past participle. Subject இருக்கணும், will have, shall haveல ஏதாவது ஒன்று ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்க்கணும். இதை பாசிவில் மாற்றும்போது ஆப்ஜெக்ட் will have, shall have கூட been, அதே மாதிரி அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிளை இங்கே எழுத போகிறோம். எக்ஸாம்பிள், she will have made coffee. she subject, will have object, made coffee verb. இதை நம்ம பாசிவில் மாற்றும்போது முதல்ல ஆப்ஜெக்டை கொண்டு வரணும். காஃபி, will have, அப்புறம் been, மேட், அந்த அதே பார்ட்டிசிபிள் அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். ஷீ வந்து ஹர்ராக மாறும். காஃபி வில் ஹாவ் பீன் மேடு பை ஹர். அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஒன்லி 8 டென்ஸ் ஆர் யூஸ்டு இன் த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இந்த ஃபார்மேட்டை நம்ம நல்லா புரிஞ்சிட்டோம்னா எந்த டென்ஸில் கொடுத்தாலும் ஈஸியாக நம்மளால் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸை செய்ய முடியும். Let we go to the poetry section, the poem Life. It was written by Henry van Dyke. In this poem, the poet advises us in his own experience. இந்த poemல இந்த poet அவருடைய அனுபவத்தையே poem-ஆ குறிப்பிட்டிருக்காரு. About the author. He was an American poet. He served as a professor of English literature at Princeton University. He was elected to the American Academy of Arts and Letters and received many other honors. Let's see the poem. This poem has 2 stanzas. First stanza has 8 lines and second stanza has 6 lines. Totally 14 lines are there. 14-line poem is called sonnet. This is a sonnet kind of poem. Let's see the first stanza. Let me but live my life from year to year, with forward face and unreluctant soul, not hurrying to
nor turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future wails, but with a whole unhappy heart that pays its toll to youth and age and travels on with cheer. The poet wants to live his life with forward face and willingness. He does not hurry in any situation and he doesn't turn back from his goal. He doesn't worry about anything. Past cannot be changed and the future cannot be stopped. So he does not worry about the past and fear about the future. He travels the journey in his cheerful way. இந்த போயட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஒரு குறிக்கோளை நோக்கி நேர்மையான பார்வையுடனும் ஆர்வத்துடனும் செல்லணும். அன்ரிலக்டன்ட் அப்படின்னா வில்லிங்னஸ், ஆர்வம். எதையாவது ஒரு குறிக்கோளை அடையணும்னு சொல்லிட்டு தவறான வழியில் போகக்கூடாது. அந்த நேர்மையான பார்வை இருக்கணும். அடுத்தது, எதுக்குமே அவசரப்படாமல் நாம் நினச்ச கோல்லேருந்து திரும்பாமையும் எதை பற்றியும் கவலைப்படாமல் செல்லணும். கடந்த காலத்தை பற்றி யோசித்து வருத்தப்படக்கூடாது. எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதை பற்றி நினச்சி பயப்படக்கூடாது. இப்போ இருக்கிற வழியை நாம் சந்தோஷமாக மேற்கொள்ள வேண்டும். லெட்ஸ் see the second stanza. So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. The life will not be smooth always. There will be ups and downs. We should face our life with a smile. The poet was a boy. He seek new friendship, high adventure and a crown. His heart is full of courage. So he hopes that his journey will be the best. நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் மேடு பள்ளம் மாறி மாறி வரும். அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். போயட் சிறுவனாக இருந்தபொழுது புதிய நண்பர்கள், அதன் மூலமாக ஏற்படுகின்ற சாகசங்கள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மகுடம், இதையெல்லாம் தேடினார். அதற்காக தன்னுடைய மனசு முழுவதும் தைரியத்தை வைத்து கொண்டார். இந்த நம்பிக்கை தான் அவருக்கு வெற்றியை தேடித்தந்தது. இப்போ சம்மரி பார்க்க போகிறோம். இந்த சம்மரியை படித்தா திருப்பி உங்களுக்கு இந்த போயம் நல்லா மனசில் பதியும். லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். It should be lived without hurry. A clear sense of purpose drives the mind and soul. We should not worry about the past and fear about the future. The way of life will not be smooth always. There will be ups and downs. We should face all with a smile in our face. Our imagination should have the innocence of childhood. It seeks new adventures, friendships and a crown. He encourages us to have faith and determination in our hearts. Our life sustained with eternal hope. It will be the best for an optimistic traveler in the journey of life. Rhyming words, rhyme scheme பார்க்கலாம். Year, disappear, soul, goal. இந்த போயம் வந்து 14 லைன்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு 3 வந்து 4 லைன்ஸாக கொடுத்துருக்கோம். லாஸ்ட் வந்து 2 லைன்ஸ் தான். இப்போ இயர், டிஸப்பியர், சோல், கோல். அதில் ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு வார்த்தை, ஃபோர்த்து லைனும் சேமாக இருக்குது. ABBA. அதான் செகண்டும் தேர்டும் சேம், ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் சேம். செகண்ட் ஸ்டான்ஸா ஹியர், ஃபியர், சியர், ஹோல், டோல். ABBA. தேர்ட் டவுன், crown, joy, boy. ABBA. Last 2 lines, quest, best, AA. Let's see the supplementary section. The world famous playwright William Shakespeare story, The Tempest. Do you know the meaning of the word tempest? Violent storm. ஆமாம், பயங்கரமான புயல். இதுதான் இந்த தலைப்பே. William Shakespeare was born in England. He was an English poet, playwright and actor. இவர் இங்கிலாண்டில் பிறந்தார். இவர் போயட்டு, நாடக ஆசிரியர், நடிக்கவும் செய்தார். Main characters are in this story are Prospero, Duke of Milan; Miranda, beautiful young lady, Prospero's daughter; Sycorax, a witch; Ariel, chief of all spirits; Antonio, Prospero's brother; King of Naples, Prospero's enemy; Ferdinand, Prince of Naples. Prospero வந்து மிலன் நாட்டு அரசர். அவருடைய மகள் தான் மிராண்டா. சைக்கோரஸ் வந்து அந்த ஒரு மந்திரவாதி. ஏரியல், சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்ஸ், அந்த நல்ல ஆவிகளின் தலைவன். ஆண்டனியோ, ப்ராஸ்பரோடைய பிரதர். கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் வந்து ப்ராஸ்பரோடைய எனிமி. ஃபெர்டினாண்ட் வந்து பிரின்ஸ் ஆஃப் நேப்பிள்ஸ். ப்ராஸ்பரோவும்
மிராண்டாவையும் ஆண்டனியோன்றவர், அதாவது ப்ராஸ்பரோடைய தம்பி ஆண்டனியோவும் கிங் ஆஃப் நேப்பிள்ஸும் சேர்ந்து அந்த மிலன் என்ற அரசை விட்டே திருத்தி அடிச்சிருவாங்க. அவங்க 2 பேரும் ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் வேற ஒரு தீவுக்கு வந்து அங்கே தங்கியிருக்காங்க. ப்ராஸ்பரோ மீண்டும் தன்னுடைய பிரதர் ஆண்டனியோவை சந்திச்சாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த கதை. லெட்ஸ் see the story. Prospero, once the Duke of Milan and his daughter Miranda came to an island and lived in a cave. ப்ராஸ்பரோ மிலன் நாட்டு அரசரும் மிராண்டாவும் ஒரு தீவுக்கு வந்து அங்கே இருக்க குகையில் வசிக்கிறாங்க. A witch, சைக்கோரஸ், imprisoned many good spirits. அங்கே ஒரு சூனியக்காரி சைக்கோரஸ் என்றவங்க பல நல்ல ஆவிகளை சிறைப்படுத்தி வைத்திருந்தாங்க. ப்ராஸ்பரோ ரிலீஸ் தி ஸ்பிரிட்ஸ் பை யூசிங் ஹிஸ் மேஜிக்கல் பவர்ஸ். ப்ராஸ்பரோ தன்னுடைய மந்திர சக்தியால் அந்த நல்ல ஆவிகளெல்லாம் விடுவிச்சார். ஏரியல் வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் தி ஸ்பிரிட்ஸ். இந்த நல்ல ஆவிகளுடைய தலைவன் தான் ஏரியல். இந்த ஆவிகள் எல்லாம் ப்ராஸ்பரோவுக்கு அடிபணிந்து நடந்தன. ப்ராஸ்பரோ raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. He ordered Ariel to torment the inmates of the ship. Ariel was instructed to bring Ferdinand to his cave. ப்ராஸ்பரோடைய எனிமிகள் அந்த கப்பலில் வருவதை ப்ராஸ்பரோ தெரிஞ்சுக்கிட்டார். அதனால் தன்னுடைய மந்திர சக்தியால் அந்த கடலில் ஒரு பயங்கரமான புயலை உருவாக்குனார். அது மட்டும் இல்லாமல் ஏரியலை அழித்து கட்டளையிட்டார், நீ அந்த கப்பலில் இருக்கவங்களெல்லாம் துன்புறுத்தணும். அது போக அதுக்குள்ளே இருக்கிற பிரின்ஸ் ஆஃப் சார்லஸ் ஃபெர்டினானையும் இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு கட்டளையிட்டார். Ferdinand was the second human whom Miranda had seen on the island after her father. மிராண்டா வந்து தன் அப்பாவுக்கு அடுத்தபடியாக ஃபெர்டினாண்ட் தான் முதலாக ஒரு ஆண்மகனை பார்க்குறா. She was attracted by Ferdinand and had more concern towards them. ஃபெர்டினாண்டுடைய அழகில் மயங்கி அவளை நேசிக்க ஆரம்பிச்சிடுறா. அவருக்கு நிறைய உதவிகளும் செய்ய ஆரம்பிக்கிறா. ப்ராஸ்பரோ wanted to test Ferdinand and gave severe tasks to perform. இதை அறிந்த ப்ராஸ்பரோ ஃபெர்டினாண்டுக்கு நிறைய டாஸ்க் கொடுத்து அவரை சோதிக்கிறாரு. He worked manually. ஃபெர்டினாண்டும் தனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்கிறார். ஃபைனலி மிராண்டா வாஸ் மேரிட் டு ஃபெர்டினாண்ட். கடைசியாக மிராண்டாவை ஃபெர்டினாண்டுக்கே திருமணம் முடித்து கொடுக்குறார். ப்ராஸ்பரோஸ் எனிமீஸ் ஆல்சோ ரியலைஸ் தேர் மிஸ்டேக். ப்ராஸ்பரோடைய எனிமையான அவருடைய தம்பியும் நேப்பல் அரசரும் தங்களுடைய தவறை உணர்ந்தார்கள். தே repented ஃபார் இட். அதுக்கு வருத்தமும் தெரிவித்தனர். ப்ராஸ்பரோ forgave them and restore his Duke Milan. அவர்களை மன்னித்து தன்னுடைய அரசான மிலனையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது? யாராவது நமக்கு கெடுதல் செய்து நம்மிடம் மன்னிப்பு கேட்டால் அவங்கள நாம் மன்னிக்கும் திறமையை பெற்றிருக்கணும். Forgive and forget. Thank you, children.